அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த நமது விழுதுகள் அறிவை ஆற்றல் அமைப்பின் 286வது வார புத்தக மதிப்புரை கருத்து பகிர்வு நிகழ்வில் எனக்கு வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எனது மேலான நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாத இந்த இன்றைய நாளுக்கான நான் மதிப்புரை வழங்க தேர்ந்தெடுத்த புத்தகம் இறையன்பு ஐயா அவர்கள் எழுதிய உயர்ந்த உணவு என்ற புத்தகமாகும். இந்த புத்தகம் வெறும் 30 பக்கங்கள் கொண்ட ஒரு எளிய நூலாகும். வாசிப்பதற்கு மிகவும் எளிமையாகவும், ஆனால் நாம் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் பல்வேறு அரிய கருத்துக்களை கொண்ட நூலாகவும், நமது உணவு முறை பற்றிய ஒரு அதில் நாம் செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன என்பதை பற்றிய கருத்து பகிர்வாகவும் இந்த புத்தகம் கட்டாயம் அமையும். எனவே இன்றைய இந்த கருத்து பகிர்வு நிகழ்வில் நான் எனது பகிர்வை 2 விதங்களில் பிரித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக நமது ஆசிரியர் இறையன்பு ஐயா அவர்கள் உயர்ந்த உணவு என்று எதை பற்றி குறிப்பிடுகிறார்கள் என்பதை முதல் அமர்வாகவும், இரண்டாவதாக இன்றைய சூழலில் உணவு பற்றி நாம் என்ன நினைக்கிறோம், அதன் பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, நல்லது எது கெட்டது எது என்று ஒரு பகுத்து ஆராயக்கூடிய ஒரு நிகழ்வாகவும், உணவு அரசியல் பற்றிய எனது புரிதல் பற்றியும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதுதான் இன்றைய ஒரு நிகழ்வாக இருக்க போகிறது என்று நினைக்கிறேன். முதலாவதாக உயர்ந்த உணவு என்ற இந்த புத்தகத்தில் ஆசிரியர் கூறிய கருத்துக்களை சுருக்கமாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். முதலாவதாக உணவின் நோக்கம் என்ன என்பதை ஆசிரியர் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். அதாவது, உடலுக்கு சக்தியையும் மூளைக்கு சுறுசுறுப்பையும் வயிற்றுக்கு நிறைவையும் வழங்குவதுதான் ஒரு உணவின் நோக்கமாக இருக்க முடியும் என்று சொல்கிறார். அதே போல ஆற்றல் பெறவும், அவயங்கள் இயங்கவும், நோய்களிலிருந்து விடுதலை பெறவும், பணிபுரியவும், ஆரோக்கியமாக இருக்கவுமே நாம் உணவை உட்கொள்கிறோம் என்று ஆசிரியர் நாம் ஏன் உணவை உட்கொள்கிறோம் மற்றும் உணவுக்கான நோக்கம் என்ன என்பதை புத்தகத்தில் முதலாவதாக குறிப்பிடுகிறார். இதை நம்ம கொஞ்சம் அப்படியே ஒரு கொலோக்கியல் லாங்குவேஜ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உணவுக்கான வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான வரலாறா இருக்கும். நம்ம முன்னாடியே அந்த ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும். அதுல இந்த ஆதி மனிதன் எப்படி அவனோட ஒரு முன்னாடி ஒரு வேட்டையாடி சமூகமா இருந்து ஒரு இடத்துல நிலையான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சான் அப்படிங்கிற அந்த வரலாறை நம்ம படிக்கும் போது அந்த இடத்துல ஒரு உணவுக்கான முக்கியத்துவம் ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க, நம்ம முன்னாடி ஒரு வேட்டையாடி சமூகமா இருந்தப்ப நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருப்போம். மனிதன் தனக்கு தேவையான உணவை அது தாவரங்கள்ல இருந்தோ இல்ல விலங்குகளை அடிச்சு கொன்னோ முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சான். அப்ப எப்படி சாப்பிடுவான், அந்த அந்த நேரத்துல அந்த மனிதனுக்கான உடல் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பல்லெல்லாம் ரொம்ப கோரை பற்களா, ரொம்ப கொடூரமான பற்களா இருக்குமா. ஏன்னா அந்த மாமிசத்தையோ இல்ல ரொம்ப கடினமான உணவுகளையோ அரைச்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ஒரு அந்த மாதிரி ஒரு பல் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி குடல் ரொம்ப நீளமா இருக்கும், அதை செரிமானம் பண்றதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்புறம் எதேச்சியா ஒரு நேரத்துல ஒரு காட்டு தீல ஒரு மாமிசமும் இல்ல இந்த உருளைக்கிழங்கு அது மாதிரி ஏதோ ஒண்ணு வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தப்பதான் அது ரொம்ப எளிமையா இருந்தது. அப்புறம் அந்த உணவை சுவையும் அதிகமா இருந்த மாதிரி மனிதனுக்கு தோன்ற ஆரம்பிச்சுது. அப்ப மனிதனோட உணவுல மாற்றம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது நெருப்பு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. இதை படிக்கும் போது எனக்கு அந்த புக்கு கனெக்ட் ஆச்சு. அப்ப நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய மாற்றங்கள் கிடைச்சது. அப்புறம் இது எப்படி நமக்கு மனிதனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனிதனோட உடல் அமைப்புலயே மாற்றங்கள் வந்துருச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய பெரிய கோரை பற்களா இருந்தது எல்லாமே பற்களோட அமைப்பு சுருங்கிருச்சு. அதே மாதிரி நம்மளோட உடம்புல அந்த குடல் இருக்கும் இல்லையா, அந்த குடல் அந்த நீளமும் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க.
அப்ப இப்படிதான் அந்த அந்த வரலாறு, உணவு பற்றின வரலாறு வந்து நம்ம அந்த புத்தகத்துல இருந்தும் சிலது எடுத்துக்கலாம். அதே மாதிரி மனிதன் வந்து ஒரு வேட்டையாடி சமூகமா இருந்தவன் ஒரு விவசாயம் அப்படிங்கிற ஒரு இத செய்ய ஆரம்பிச்சு ஒரு இடத்துல வந்து நிலையான வாழ்க்கை வந்து வாழ ஆரம்பிச்சான். தனக்குன்னு ஒரு குடும்பம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல தனக்குன்னு சொத்துக்களை வந்து சேர்க்க ஆரம்பிச்சான். அப்புறம் அந்த சொத்துக்கள் வந்து தனக்கு அடுத்த சந்ததிக்கு போகணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான். அந்த சொத்துக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு உணவுல இருந்து ஆரம்பிச்சு சொத்துக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசர், அவங்களுக்கு கீழே வேலையாள், இப்படி வந்து அந்த அது அப்படியே ஒரு வலைப்பின்னல் மாதிரி போய் மனிதன் வந்து விவசாயத்தை செய்ய ஆரம்பிச்சு கடைசியில வந்து அந்த விவசாயத்தை பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அடிமை வாழ்க்கை முறைக்கு மாற ஆரம்பிச்சுட்டான். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து உணவு அப்படின்னு அந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆதி மனிதன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப எல்லா விதமான புரதம், நம்ம சொல்றோம் இல்லையா, விட்டமின்கள், அதுக்கப்புறம் வந்து இது மாவுச்சத்து, இது மாதிரி எல்லாமே கலந்த ஒரு உணவை வந்து உணவை வந்து முன்னாடி சாப்பிட ஆரம்பிச்சான். ஆனா இப்ப வந்து இப்பனா ஒரு ஒரு இடத்துல நிரந்தரமா விவசாயம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவன் வந்து அதிக அளவுல எடுத்துக்கிறது வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்ற மாவுச்சத்து. ஒரு கோதுமையோ, இல்ல அரிசியோ, உருளைக்கிழங்கோ இது மட்டும் தான் வந்து அதிக அளவுல எடுத்துக்க ஆரம்பிச்சான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறு வந்து இத படிக்கும் போது எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் முன்னாடி பழங்காலத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா உணவை வந்து விற்கிற பழக்கமே வந்து நமக்கு கிடையாது. இப்பதான் நம்ம எல்லா இடத்துலயும் பாக்குறோம். நிறைய இடத்துல வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது மாதிரி நிறைய வந்து இருக்கு. ஆனா அந்த காலத்துல வந்து என்ன என்ன அப்படின்னா உணவை வந்து விற்கிற பழக்கமே வந்து கிடையாது. அதே மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது வீட்டுக்கு இருந்தா கூட அவங்களுக்கு வீட்டுல இருக்கிற உணவை வந்து கொடுத்து நம்ம வந்து பரிமாறின ஒரு சமூகமாவும் முன்னாடி வந்து இருந்திருக்கோம். அப்புறம் அந்த காலத்துல வந்து வீட்டுல வெளியே போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது, என்ன ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிடுறாங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கக்கூடிய மாதிரி ஒரு முன்னாடி காலத்துல நம்ம வந்து இருந்திருக்கோம் அப்படிங்கறத ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. அதே மாதிரி ஆனா இன்றைய சூழ்நிலையில நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்மள நாமளே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு சுவையான உணவை வந்து தேடி தேடி போய் சாப்பிடுற ஒரு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம மாறிட்டோம். நம்ம வந்து நம்ம சுவைக்கும் நாக்குக்கும் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருக்கிறமே தவிர நம்ம உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புகள், இதயம், சிறுநீரகம், அப்புறம் வந்து நுரையீரல், அந்த மாதிரி நம்மளோட வயிறு இத பத்தின ஒரு பெரிய அக்கறை இல்லாதவங்களா நம்ம வந்து மாறிட்டோம் அப்படிங்கிறது ஆசிரியர் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து வருத்தப்படுறாரு. அப்புறம் நாம வந்து எவ்வளவு சாப்பிடுறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடலோட திண்மையையும் உள்ளத்தின் திடத்தையும் தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா நம்ம உணவை வந்து மிதமா சாப்பிடுறவங்களா இருந்தா ரொம்ப கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவங்களா நம்ம வந்து இருப்போம், பொறுமையானவங்களா இருப்போம், ரொம்ப நிதானமானவங்களா இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல வந்து சொல்லும் போது பின்னாடி அந்த புத்தகத்துல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. இப்ப வந்து ஒரு சிலர் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்க பக்கத்துல நம்ம உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கே வந்து நமக்கே ஒரு மாதிரி என்னடா இவங்க இப்படி சாப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து தோற்றுவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு 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 திருமணத்துக்கு போறோம், பந்தியில உட்கார்றோம் அப்படின்னு சொன்னா கொண்டு வரதெல்லாம் எனக்கு வைங்க, எனக்கு வைங்க, ஒண்ணு இல்ல ரெண்டு வேணும், சாப்பிடும் போது பக்கத்துல இருக்கிறவங்க மேல தெரிக்குது, அந்த மாதிரி ஒரு சின்ன கன்சர்ன் கூட இல்லாம அந்த மாதிரி சாப்பிடுறவங்கள வந்து நம்ம வந்து பாக்குறோம். அப்ப நம்ம வந்து உணவை நம்ம பொது இடங்கள்ல எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட குணம் என்ன, குணாதிசயம் என்ன அப்படிங்கிறதையும் தீர்மானிக்க கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆசிரியர் சொல்றாரு, அதிகம் சாப்பிடுவது வியாதி, குறைவாக சாப்பிடுவது பலவீனம், சரியான அளவில் சாப்பிடுவதே ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உடல் இயங்க தேவையான உணவை உண்பவர்கள் ஆரோக்கியமானவர்கள். அதிகமாக சாப்பிட்டால் அது நமது உடலில் கொழுப்பாக மாறி உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த வரையறை எது வந்து எனக்கு சரியான அளவு அப்படிங்கிறத நான் எப்படி வந்து தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நமது வேலைக்கு தகுந்தவாறு உடல் உழைப்பிற்கு தகுந்தவாறு உணவின் அளவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்மளோட அஹ் அஹ் எந்தெந்த வயசுல எவ்வளவு அளவான உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கறதுல கொஞ்சம் விரிவா கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் ருசிக்காக சாப்பிட ஒரு வயது, அதாவது 30 வயது வரைக்கும் இருக்கிறவங்க ருசிக்காக சாப்பிடலாமாமா. பசிக்காக சாப்பிட
1 வயது, அது வந்து 60 வயது. அப்புறம் வந்து நிசிக்காக சாப்பிட 1 வயது, 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க அவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி நாம உண்ற உணவுல வந்து சமச்சீர் உணவா இருக்கணும். சரியான அளவுல மாவு, புரதம், கொழுப்பு, விட்டமின், தாது பொருட்கள் ஆகியவை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நார்ச்சத்து மிகுந்த உணவு, தண்ணீர், அப்புறம் பல வண்ண வண்ண காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதிக அளவுல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் செயற்கை தின்பண்டங்கள் வந்து இன்னைக்கு எவ்வளோ அளவுக்கு அதிகமா நம்மள வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. ஒரு காலத்துல வந்து ஒரு சிற்றுண்டி மாலை நேரத்துல நம்ம சாப்பிடுறதுக்கான சிற்றுண்டி அப்படின்னா என்ன என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேர்க்கடலை, கொள்ளு, மரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, கொண்டைக்கடலை, காராமணி இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து முன்னாடி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம், எதை சாப்பிடுறோம் அப்படிங்கிறத நம்மளே வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கணும். நம்ம வந்து நம்மளோட இந்த கடைகள்ல விற்கக்கூடிய தின்பண்டங்களா இருக்கக்கூடிய பிஸ்கட்ஸ், கேக்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இதெல்லாம் இப்ப வந்து நமக்கு வந்து ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடியதா இருக்கிறதுனால இது மாதிரி நம்ம வந்து நம்மள வந்து மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் வந்து நமக்கு ஒரு அறிவுரை வந்து கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு நமக்கான சமச்சீர் உணவு அட்டவணைய வந்து நாமளே தயாரிச்சு வீட்டுல அத நம்மளே வந்து சமைச்சு சாப்பிடுறது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லி உணவை பத்தி சொல்லும் போது சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம உணவு தயாரிக்கிறோம் இல்லையா, அப்ப உணவு அப்படிங்கிறது வந்து வெறும் உணவு பொருள் மட்டும் கிடையாது. அதோடு தொடர்புடைய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப அதுல முக்கியமானது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த பாத்திரத்துல வந்து உணவை சமைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. உணவை வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமான பாத்திரத்துல சமைக்கணும். அதே மாதிரி நம்ம சமைச்ச உணவை எந்த பாத்திரத்துல பரிமாறுறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ப வந்து சோறு சமைக்கிறோம், அரிசி சம்பந்தமானதோ இல்ல கோதுமை சம்பந்தமான அந்த மாதிரியான விஷயங்கள் சமைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இலையில பரிமாறணும். ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பீங்கான் தட்டுல வந்து பரிமாறணும். தேநீர் குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா மத்தவங்களுக்கு அதை வந்து நம்ம கண்ணாடி குவளையில குடுக்கணும். காஃபி குடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அந்த டபரான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல குடுக்கணும். மோரை வந்து செம்புல குடுக்கணும். தண்ணீரை வந்து தாமிர பாத்திரத்துல பரிமாறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஏன் இந்தந்த பாத்திரங்களையோ இல்ல இந்த மாதிரி இலைகளையோ வந்து ஆசிரியர் சொல்றாருன்னு பார்த்தா, அந்த பாத்திரத்தோட அந்த அந்த பாத்திரத்துல வச்சு நம்ம பரிமாறும் போது அந்த பாத்திரத்துல சூடு பட்டு ஒரு வெளி ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும். அது வந்து நம்மளோட நாக்குக்கு வந்து சுவையை வந்து கூட்டக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து சொல்றாரு. இதை நம்மளே வந்து நிறைய நேரத்துல புரிஞ்சிருப்போம். ஒரு சாப்பாடை வந்து ஒரு எவர் சில்வர் தட்டுல போட்டு சாப்பிடுறதுக்கும், ஒரு நல்ல ஒரு புதுசா அப்பதான் வெட்டப்பட்டு வந்த ஒரு வாழை இலையில சுட சுட சாப்பாடு போட்டு அதுல வந்து நம்ம பருப்போ இல்ல வந்து நம்ம நெய் அந்த மாதிரி பொருட்களை வந்து ஊத்தி சாப்பிடும் போது அது வந்து அந்த வாழை இலையோட சேர்ந்து நமக்கு ஒரு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொடுக்கும். அது வந்து நமக்கு ஒரு புதுவிதமான அனுபவங்களை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம பயணங்கள் போகும்போது அந்த இலைகள்ல நம்ம வந்து அந்த ஒரு புளி சாப்பாடோ இல்ல எலுமிச்சை சாப்பாடு இதெல்லாம் சமைச்சு கட்டி எடுத்துட்டு போகும்போது அந்த பார்சலை பிரிக்கும் போதே வந்து நமக்கு ஒரு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டக்கூடியதா இருக்கு இல்லையா. அதனால சமைக்கிற உணவை வந்து நம்ம எதுல வச்சு பரிமாறுறோம் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி நம்ம வந்து நம்ம எந்த நேரத்துல எந்த மாதிரியான உணவை எவ்வளவு அளவு சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. உணவு நாம் சாப்பிடுகிற நேரத்தை பொறுத்து மாறுபடுகிறது. காலை உணவு கம்பீரமாக இருக்க வேண்டும். மதியம் காலையில் சாப்பிட்டதை விட குறைவாகவும், இரவு உணவு மிகவும் குறைவாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னும் ஒரு சில இதுல வந்து நம்ம 3 நேரத்துல சாப்பிடுறதுக்கு பதிலா 6 நேரங்களா ரொம்ப சிறு சிறு அளவா பிரிச்சு பிரிச்சு சாப்பிட்டா கூட அதுவும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து சொல்றாரு. அப்புறம் நம்ம வந்து சுவைகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 6 சுவைகள் வந்து இருக்குது. ஆனா அந்த 6 சுவைகளையுமே வந்து நம்ம ஒரு அளவை தாண்டி எடுத்து சாப்பிடும் போது நமக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அறுசுவை உணவையும் நாம் அளவோடுதான் உண்ண வேண்டும்.
அப்பளம் அதிகம் உட்கொண்டால், அப்பளம்ங்கிறது வந்து நமக்கு இந்த இடத்துல அந்த உப்பு அப்படிங்கிறது வரும். அப்பளமோ இல்ல ஊறுகாயோ அது வந்து அதிக அளவுல சாப்பிட்டா நம்மளோட செவிப்பறை காது கேட்கிற திறன் வந்து குறையும். இனிப்பு வந்து கூடுனா நமக்கு வந்து வாயில பச்சிதைவு அதிகமா ஏற்படும். புளிப்பு கூடினால் மலச்சிக்கல், துவர்ப்பு மீறினால் இரத்த சோகை, காரம் மீறினால் குடல் புண் அப்படின்னு சொல்றோம். ஆனா கசப்பு அப்படிங்கிற சுவை வந்து நம்ம கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டாலும் பெரிய பிரச்சனைகள் வராது. ஆனா நம்மளோட உணவுல வந்து கசப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறதே இல்ல அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து அந்த அதே மாதிரி நம்ம மண்ணுல விளைகிற காய்கறிகளை வந்து நம்ம சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம எந்த எந்த காலத்துல இருக்கோம், எந்த சீசன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரியான பானங்கள் வந்து அருந்தணும் அப்படின்னு சொல்றாங்க. வெயில் காலமா இருந்தா ஒரு பழரசமோ, பதநீர், மோர், இளநீர் அதெல்லாம் குடிக்கணும். குளிர்காலமா இருந்தா ரசம், சூப், வெந்நீர் இதெல்லாம் குடிக்கணும். மழைக்காலமா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கொள்ளு ரசம் அந்த மாதிரியான ரொம்ப சூடா இருக்கக்கூடிய பானங்களை வந்து குடிச்சா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சமையல் அப்படிங்கிறது வந்து ஒரு கலை. எல்லாருக்கும் அது வந்து கை தேர்ந்து வராது. எல்லாருமே சமைக்கலாம். ஆனா வந்து மத்தவங்க அதை சாப்பிடுறவங்க வந்து மனசும் வயிறும் நிறையற மாதிரியான சமைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கலை. அதே மாதிரி அதை வந்து பரிமாறுறது அப்படிங்கிறது வந்து சர்விங்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ஒரு கலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இத படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, என்னோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சமைப்பாங்க. எப்படின்னா அவங்களுக்கு வந்து வெஜிடேரியன் பிளஸ் நான் வெஜிடேரியன் எல்லாமே ரொம்ப நல்லா சமைப்பாங்க. எனக்கு சில நேரத்துல ரொம்ப பொறாமையா இருக்கும். நான் அவங்களோட பொண்ணு தான். அவங்களோட ஜீன்ல வந்து இந்த சமையல் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஏன் வரவே இல்ல. எனக்கு இப்ப கூட வந்து சமைக்கிறது அப்படிங்கிறது அஹ் ஒரு ஒரு எண்ண தோன்றல் இருந்ததுன்னா சமைப்பேன். ஆனா வந்து அத விருப்பப்பட்டு சமைப்பேன். மத்த நேரத்துல சமைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் சமைப்பேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் இந்த இடத்துல சொல்லும்போது சமைக்கிறது எப்படி வந்து ஒரு கலையோ அது மாதிரி பரிமாறுறது வந்து ஒரு கலை. ஆனா எனக்கு பரிமாறுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா பிடிக்கும். எங்க அம்மா வந்து நல்லா சமைச்சிட்டு பெரிய நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து பரிமாறுறது ரொம்ப விருப்பப்பட மாட்டாங்க. ஆனா நான் வந்து பரிமாறும் போது சொல்லுவாங்க, சமைக்கிறது என்னமோ நான் தான். ஆனா பரிமாறி அதுக்கான கிரெடிட்ட வாங்கிக்கிறது வந்து நீதான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பரிமாறுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட பரிமாற ஸ்டைலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எடுத்த எடுப்புலயே எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்களுக்கு இதெல்லாம் வச்சிடணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கமாவே இருக்காது. கேட்டு அவங்களுக்கு அது பிடிக்குமா? இல்லையா? எவ்வளவு அளவு வைக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வச்சுதான் அப்பதான் வந்து அவங்க அந்த சாப்பாடோட அந்த சுவைய வந்து உணர்ந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் அத நம்ம நம்ம சர்வ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அது எங்க இருந்து வந்துச்சு, ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இது வந்து நாங்க இங்க இருந்து கத்துக்கிட்டோம். இல்ல இந்த பொருள் இங்க இருந்து வர வச்சு இத நாங்க செஞ்சிருக்கோம். அப்படின்னு நம்ம வந்து அதெல்லாம் சொல்லும்போது, பரிமாறுறவங்க வந்து அத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டே சாப்பிடுற மாதிரி இருக்கும். இல்ல அந்த உணவு தொடர்பா ஏதாவது நமக்கு முன்னாடி விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து சொல்லும்போது பரிமாறுறது ஒரு கலை அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்துல எனக்கு அது வந்து தோணுச்சு. சமையல் கலை நமக்கு கை வரலைனாலும் பரிமாறுற கலை கொஞ்சம் கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தோணும். அப்ப வந்து அதுதான் வந்து ஆசிரியர் வந்து சொல்றாரு. சிறந்த பரிமாறல் வந்து ஒரு நல்ல விருந்தோம்பலுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு காய்கறிகளை வந்து வாங்கி சாப்பிடுறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்று நாம வந்து செயற்கை காய்கறிகளை தான் அதிகமா விரும்புறோம். நமக்கு வந்து அங்காடிகள்ல வந்து கிடைக்குது. செயற்கை காய்கறிகள் நீங்க சொல்றது வந்து நிறைய மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் அந்த மாதிரி. அதாவது ஒரு வெண்டைக்காய் அப்படின்னா அது வளவளப்பா இருந்தாதான் வெண்டைக்காய். ஆனா வளவளப்பா இருக்கிறது நமக்கு யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. நார் இல்லாத முருங்கைக்காய், புளிப்பில்லாத தக்காளி, கசப்பில்லாத பாகக்காய் அந்த மாதிரியான உணவை தான் எல்லாரும் வந்து விரும்புறாங்க. அப்ப அதே மாதிரி இந்த நம்ம இப்ப ஒரு பன்னீர் திராட்சை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, திராட்சைன்னு எடுத்துட்டாலே வந்து
இப்ப எல்லாரும் சீட்லெஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து அதுல விதைகளே இருக்கக்கூடாது. ஆனா நம்ம ஒரு திராட்சைய வந்து சுவைச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, அத நம்ம வாயில போட்டு மெல்லும்போது, அந்த வெளியில இருக்கிற சதைப்பற்றுள்ள பகுதிகள நம்ம சாப்பிட்டுட்டு, தெரியாம அதுல ஒரு கொட்டைய கடிப்போம். அப்ப வந்து அதுல வந்து ஒரு ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம அத சாப்பிட மாட்டோம். ஆனா அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அப்ப அந்த விதைகளையும் நம்ம வந்து அ அ விதைகள் இல்லாதத தான் எல்லாரும் விரும்புறாங்க. அத சாப்பிடும்போது எனக்கு அந்த ஒரு தொல்லை கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கான்னு கேட்கறாங்க. ஆனா இந்த மாதிரியா சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அதுல வந்து சத்துக்களும் வந்து குறை குறை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பழங்களோ, இல்ல காய்கறிகளோ வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து நம்மளால நம்பவே முடியறதில்ல. எந்த அளவுக்கு அது வந்து பூச்சிக்கொல்லிகள் இல்லாம இயற்கையான முறையில உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனா, இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த பெரிய மக்கள் தொகைக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம பொருட்கள வந்து கொண்டு போறதுக்கு பழங்களோ, காய்கறிகளோ வந்து கெட்டு போகாம இருக்கணும்னா, இந்த மாதிரியான பூச்சிக்கொல்லிகள வந்து கண்டிப்பா பயன்படுத்த வேண்டியதா தான் இருக்குது. அப்பதான் இல்லைன்னா என்ன ஆயிரும்னா உணவு பஞ்சம் வந்துரும். ஆனா இந்த பூச்சிக்கொல்லிகள நம்ம எந்த அளவு அந்த பழங்கள், காய்கறிகள்ல இருந்து எடுத்துட்டு நம்ம வந்து நம்மளோட உணவுல வந்து சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாரு ஆசிரியர். அதே மாதிரி நம்ம சாப்பிடுற விதமும் வந்து நம்மளோட குணத்த வந்து பறைசாற்றும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஒரு பொது இடங்கள்ல நம்ம சாப்பிடுறோம். ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துல நாம வந்து எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குணத்த வந்து அது எடுத்துக்காட்டக்கூடியதா இருக்கணும். எந்த வயதுக்குடையவங்களா இருந்தாலும் அளவான உணவ வந்து நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து பெரும்பாலான நேரங்கள்ல வீட்ல சமைச்சு சாப்பிடுறோம். ஆனா, சில நேரங்கள்ல என்ன பண்றோம்னா, வெளியில இருந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம். ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம். இல்லன்னா, நம்ம கடைகள்லயே நேர்ல போய் பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிடுற ஒரு பழக்கமும் இருக்கு. இந்த பார்சல் வாங்கிட்டு வரும்போது பெரும்பாலான இடங்கள்ல எதுல வந்து உணவுப் பொருட்கள வந்து நமக்கு பார்சல் பண்ணி குடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, பாலித்தீன் பைகள்ல குடுக்குறாங்க. ஆனா, எ இது வந்து உணவு பொருள்னு மட்டும் கிடையாது. நம்ம காஃபி இல்லன்னா டீ எல்லாம் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்து குடிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அந்த பாலித்தீன் பைகள்ல வந்து இதுல அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்டின்னா, எந்த ஒரு சூடான பொருளையுமே வந்து பாலித்தீன் பைகள்ல வந்து ஊத்தி, அத வந்து நம்ம திருப்பியும் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னு சொன்னா, அந்த பாலித்தீன் பைகளோட ரியாக்ஷன்ஸ் நடந்து நெறைய கெமிக்கல்ஸ் வந்து அதுல ப்ரொடியூஸ் ஆகும். அது அப்படியே அந்த நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பொருள்ல வந்து கலந்துருது. கலக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அத நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள வந்து போயிரும். இந்த பாலித்தீன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இன்னைக்கு இருந்துட்டே இருக்கு. இந்த பாலித்தீன் பத்தி இத படிக்கும்போது எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்ப நம்ம வந்து பாலித்தீன் இல்லாத ஒரு உலகத்துல இருக்கவே முடியாது. எப்படி நம்ம வந்து அத பயன்படுத்தி தான் ஆகணும். அதோட விளைவுகள் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாமயே வந்து நெறைய அ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், நானோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து நமக்கு தெரியாமயே நம்ம வந்து உள்ள வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது வந்து நமக்கு உள்ள போய் என்ன மாதிரியான பாதிப்புகளை எதிர்காலத்துல ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தெரியாது. இத படிக்கும்போது நான் சமீபத்துல ஒரு விஷயம் வந்து படிச்சேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்ப செருப்புகள் எல்லாம் போடுறோம் இல்லையா? அப்ப அந்த செருப்புகள் போடும்போது ஒரு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்ட் ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து பிளாஸ்டிக் செருப்புகள வந்து அதிக அளவுல உற்பத்தி பண்றாங்க. அது இப்ப இருக்கிற இன்றைய ஜென்ஸி தலைமுறையினர் வந்து அத ரொம்ப விரும்பி அணியவும் செய்றாங்க. அந்த பிளாஸ்டிக் செருப்புகள. ஆனா, அது வந்து பார்க்கறக்கு அழகா இருக்கு அப்படின்னு. ஆனா, ஆராய்ச்சி முடிவுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி செருப்புகள வந்து நாம வந்து வெயில்ல வந்து போட்டுட்டு நடக்கக்கூடாது. ஏன்னா, நம்ம பாதங்களுக்கு கீழ அந்த பிளாஸ்டிக் இருக்குது. அது நீங்க வந்து அதிக அளவுல வெயில் அதுல படும்போது, பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பாலிஎத்திலீன் கிளைகால்ன்னு சொல்லுவாங்க. அ சா சாரி பாலிமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு டீகம்போஸ் ஆகி அதிலிருந்து வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நெறைய டாக்ஸிக் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதிலிருந்து வெளிய வரும். அப்புறம் நம்ம கால் வந்து நெறைய நுண்துளைகள் இருக்கும். அந்த நுண்துளைகள் வழியா அதெல்லாம் வந்து உள்ள போகும். அதுவும் அந்த மாதிரி நடக்கும். அப்ப நமக்கே தெரியாம நம்ம உடம்புக்குள்ள வந்து அத எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கால்களுக்கே இன்னும் பித்த வெடிப்பு அந்த மாரி இருக்கும்போது, இன்னும் அதிக அளவுல போய் பாதிப்புகள வந்து ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. அதாவது வெளியில நம்ம உபயோகப்படுத்துற பிளாஸ்டிக்குக்கே வந்து இந்த அளவு பாதிப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் கவர்ல இல்ல கப்ல நம்ம வந்து ஒரு சூடான ஒரு பொருள ஊத்தி குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு தெரிஞ்சே நம்ம வந்து விஷத்த வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம்.
இல்லையா? இதுக்கு மாற்றா வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாஸ்டிக் கப்புக்கு பதிலா நாங்க வந்து பேப்பர் கப் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி கொஞ்சம் படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அந்த அந்த கப் இருக்கு இல்லையா? அ அ அந்த பேப்பர் கப்புன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பேப்பர் கப் வந்து அந்த காஃபியோ இல்ல தண்ணியவோ உறிஞ்சிக்காம இருக்கிறதுக்காக மேல வந்து ஒரு கோட்டிங் மாதிரி குடுப்பாங்களாமா. அப்பதான் அது வந்து உரியாம இருக்கும்னு. அப்ப அது நம்ம உடம்புக்குள்ள வந்து போகுது. அப்ப முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்லயோ இல்ல அந்த பேப்பர் கப்லயோ சூடான பொருட்கள வந்து குடிக்கிறத நம்ம வந்து தவிர்த்துக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பெரும்பாலானவங்க அததான் வந்து பயன்படுத்துறாங்க. இதுவும் வந்து ஒரு தவறான அணுகுமுறையா நான் வந்து பார்க்கிறேன். அததான் வந்து இந்த ஆசிரியர் வந்து உணவு வந்து விஷமாகும் பிளாஸ்டிக்ல நம்ம வந்து எடுக்கும்போது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாரிதான். நம்ம சாப்பாடு மேஜையில நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த நாகரிகம் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து பெரும்பாலான நேரத்துல வீட்ல இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, தன்னோட வீட்ல இருக்கிற குடும்ப உறுப்பினர்களோ, இல்ல வந்து தன்னோட கணவனுக்கோ அவங்க வந்து உணவு பரிமாறுவாங்க. ஆனா சிலரெல்லாம் வந்து அவங்க அந்த பிளேட்ல எல்லாத்தையும் ப்ராப்பரா பிரிச்சு வச்சு வேஸ்ட்டா இருந்தா பிளேட்ல வந்து ஒரு ஓரத்துல வைக்கிறது இந்த மாரி சாப்பிடுவாங்க. சிலரெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த மாரி இருக்காது. தனியா நம்ம ஒரு பிளேட்ல குடுத்தா அதுல வைப்பாங்க. இல்லன்னா அப்படியே சாப்பிடுற டேபிள் மேல வைக்கிற பழக்கமும் சிலருக்கு வந்து இருக்கதான் செய்யுது. அத வந்து என்னன்னா, இத நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம ஒரு த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்னு ஒரு ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. அந்த படத்துல வந்து பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு ஆசிரியரா இருப்பாரு அந்த கணவன். ஆனா அந்த வீட்ல இருக்கிற அந்த ஆண்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பிளேட் அந்த அந்த இடத்த வந்து நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கே வந்து ஒரு அருவருப்பா இருக்கும். எல்லாத்தையும் முருங்கைக்காய் எல்லாம் அப்படியே கடிச்சு சவைச்சு போட்டது. அதுக்கப்புறம் வந்து அந்த நான்வெஜ் எலும்பு துண்டுகள் அது எல்லாத்தையும் அப்படியே போடுறது. இது வந்து என்ன அப்படின்னா, வீட்ல இருக்கிறவங்க என்னமோ பண்ணிக்கிட்டோம். எனக்கு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போறேன். அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? இதுவும் வந்து தப்பு. அதே மாதிரி அதே அந்த கணவன் மனைவி வந்து ஒரு பொது இடத்துக்கு போவாங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது சொல்லுவாங்க. அவங்க அதுக்கான அந்த வேஸ்ட் வைக்கிறதுக்கான பிளேட்ல குடுக்கும்போது, அந்த மனைவி சொல்லுவாங்க, "பரவாயில்லையே உங்களுக்கு வந்து டேபிள் மேனர்ஸ் எல்லாம் தெரியுதே" அப்படின்னு சொன்ன உடனே, அத அந்த கணவனால ஏத்துக்கவே முடியல. "நீ எப்படி என்னைய வந்து அந்த மாதிரி சொல்லலாம்?" அப்படின்னு அந்த திரைப்படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. அப்ப வந்து தவற வந்து ஒத்துக்கல. அப்ப இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து சாப்பாடு மேஜையில என்ன மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னு அந்த நாகரிகம் வந்து நமக்கு தெரியணும். எல்லா பொருட்களையும் வாங்கி நம்ம வந்து நம்மளோட இதுல நிறைச்சுக்க கூடாது. மெயினா நம்ம இப்ப நெறைய கல்யாண வீடுகள், இல்லன்னா சில பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தோம்னா, இந்த புஃபே சிஸ்டம்னு ஒண்ணு வந்து இருக்கும். அதுல வந்து பார்த்தோம்னா, வரிசையா வச்சிருப்பாங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கணும். அது எனக்கு வேணுமா? வேண்டாமா? எத பத்தியும் கவலை கிடையாது. வரிசையா எல்லாரும் வாங்குறாங்க. அந்த பொருள் என்னன்னே தெரிஞ்சுக்கிறது இல்ல. பிளேட் நெறைய ரொப்பிட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு பாக்குறது. இது எனக்கு பிடிக்கல. வேண்டாம். இது எனக்கு பிடிச்சிருக்கு. நெறையா. இதே தான் நெறைய நடக்குது. இதுல வந்து உணவு எவ்வளோ அளவு வந்து வீணா போகுது, அத பத்தின கவலை வந்து யாருக்குமே இருக்கிறது இல்ல. ஆனா இது வந்து பெரும்பாலான நேரத்துல நடக்குது. அதே மாரி இத இத படிக்கும்போது இந்த டேபிள் இத பத்தி படிக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் போன வருஷத்துலன்னு நெனைக்கிறேன். கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஒண்ணு ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி ஒண்ணு வந்து நடத்துனாங்க. அப்ப நடத்தும்போது என்னாச்சுன்னா, அ எவ்வளவோ ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் நீங்க வந்து பே பண்ணிட்டீங்கன்னா, எல்லா சாப்பாடையும் அன்லிமிட்டடா சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னு வந்து ஒரு பெரிய கிரவுட் அங்க போயி, அடிதடியாயி, சண்டையாயி, ரொம்ப வந்து நம்மலாம் வந்து ஒரு படிச்ச சமூகம் தானா? உணவுக்காக நம்ம ஏன் வந்து இந்த மாரி போய் அடிச்சுக்கிறோம்? அப்படிங்கிற அளவுக்கு அத பத்தின நெறைய எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து வந்ததையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்ப நம்ம வந்து உணவ சாப்பிடுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு விழிப்புணர்வு வந்து தேவைப்படுது. அதே மாரி உணவை வீணடித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது, அது வந்து ஒரு தேசிய குற்றம். நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் நம்ம ஓரளவு நல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னே வச்சுக்கலாமே. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம். அதாவது அடுத்த வேள உணவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம வந்து இருக்கிறோம். அதனால என்னன்னா, சில நேரத்துல வீணானா பரவால்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து வந்துர்றோம். ஆனா, இன்னமுமே வந்து நெறைய நம்ம இந்தியால இருக்கிற நெறைய மாநிலங்கள்ல ஒரே ஒரு நேர உணவு மட்டுமே சாப்ட்டு வாழக்கூடிய மக்களும் இருக்காங்க.
அது இல்லாதவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற புரிதல் வந்து நமக்கு இருக்கிறது இல்ல. அதுவும் வந்து இப்ப சில கடந்த ஆண்டுகள்ல வந்து நம்ம ஓரளவு பொருளாதார தன்னிறைவை அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல அந்த உணவை வந்து வீணடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்மளால வந்து கண்கூடா பார்க்க முடியுது. அது வந்து படிச்சவங்க படிக்காதவங்கங்கிற வித்தியாசமே அந்த இடத்துல இல்ல. நிறைய வீணடிக்கிறது வந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அதே மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா உணவை வந்து ஒரு ரெண்டு நேரத்தை தாண்டி தள்ளி போடுறதுக்கு நம்மளால பெரும்பாலானவங்களுக்கு மனசு வர்றதில்ல. அதுக்குள்ள ஐயோ நான் சாப்பிட்றணும். அந்த உண்ணாவிரதம் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் வந்து இருக்க முடியறது இல்ல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஒரு வைராக்கியத்தோட உண்ணாவிரதம் இருக்கிறவங்கள நம்ம வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி உணவு அப்படின்னு சொல்லி வரும்போது விருந்தோம்பல் அப்படிங்கிறது அதுல வந்து வருது. விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒப்பற்ற நெறிமுறை. நம்ம வீட்ல இருந்து வர்றவங்களுக்கு நாம ஒரு அன்போட அவங்கள வந்து உபசரிக்கும் போது ஒரு நல்ல உறவு வந்து மேம்படும். அப்புறம் நம்ம நாட்டோட உணவு வகைகள் வந்து நம்ம நாட்டோட கலாச்சார வளத்தை வெளிப்படுத்துகிறது. அப்புறம் நம்ம வீட்டுல பரிமாறப்பட போற ஒரு பதார்த்தங்களுக்கும் நம்ம வீட்டோட நம்மளோட அந்த பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறத தெரிவிச்சுக்க கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா நம்ம இந்தியா அப்படிங்கிறது வந்து நிறைய கலாச்சார வேறுபாடுகள் நிறைந்த ஒரு இடமா இருக்கு. இப்ப இது வந்து பார்த்தோம்னா நம்மளோட இந்த தெற்கு சைடுல எல்லாம் சவுத் ஜோன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து பார்த்தோம்னா அரிசியை வந்து அதிக அளவுல உணவுல எடுத்துக்க கூடியவங்களா இருப்போம். முன்னாடி காலத்துல ரொம்ப இனிப்புகள் எல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அரிசி தொடர்பான பொருட்கள் சோறு அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வட சைட்ல வந்து பார்த்தோம்னா அவங்களோட பிரதான உணவே வந்து கோதுமையா இருக்கும். அதோட சேர்த்து அவங்க நிறைய இனிப்புகள் எடுத்துக்க கூடியவங்களா இருக்கு அப்படிங்கிறதையும் ஆசிரியர் வந்து சொல்லியிருப்பாரு. அப்புறம் நாம வந்து உணவு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஜோக் ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நம்மளோட இந்த இந்தியன் இதுல வந்து சமைக்கிறதுக்கு வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்து நிறைய சமைப்பாங்க. ஆனா அத வந்து ஒரு பொறுமையா உட்கார்ந்து சாப்பிடுறதுங்கிறது இருக்காது. அதிகபட்சம் போனா 10ல இருந்து 15 நிமிஷத்துல சாப்பிட்டு எந்திரிச்சு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா நாம எல்லாருமே இந்த கலாச்சாரத்துல வளர்ந்தவங்க தானே. அப்ப நம்ம நம்ம நிறைய இந்த இன்டர்நேஷனல் கான்பரன்சஸ் அது மாதிரி எல்லாம் நாங்க போவோம். எங்களோட அறிவியல் தொடர்பா போகும்போது வேற மாநிலத்தில இருந்து நிறைய நேரங்கள்ல வந்து வெளிநாட்டுல இருந்தெல்லாம் அந்த சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து ஒரே இடத்துல உணவு அருந்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நாம வந்து என்ன பண்ணுவோம்னா பிளேட்ல வந்து நமக்கு நான் தேவையானதை எடுத்துட்டு வந்துருவேன். சிலர் வந்து எல்லாமே கொண்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துட்டு வந்துட்டு நம்ம வந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டே இருப்போம். அதே மாதிரி அந்த வெளிநாட்டுல இருந்து வந்திருந்த அந்த ரிசோர்ஸ் பர்சன்ஸும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிளேட்டை நம்ம வந்து பார்த்தோம்னா அதுல நிறைய காய்கறிகள் இருக்கும். அரிசி இல்ல இந்த கோதுமை அந்த சப்பாத்தி அது மாதிரி எல்லாம் கொஞ்சமா இருக்கும். அதே மாதிரி அவங்க ரொம்ப நிதானமா பேசிக்கிட்டே மெதுவா அரைச்சு அரைச்சு சாப்பிடுவாங்க. நமக்கு அது பழக்கமே இல்லையா, நம்ம கொஞ்சம் வேகமா சாப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் திருப்பியும் 2வது தடவை எந்திரிச்சு போறதுக்கு அவங்க முன்னாடி எந்திரிச்சு போறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கூச்சமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள். ஆனா அந்த இடத்துல நான் என்ன பாக்குறேன்னா அவங்களோட அந்த உணவு எப்படி வந்து நிதானமா பேசிட்டே வந்து அவங்க அந்த அந்த உணவை வந்து ருசிச்சு சாப்பிடுறாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல தோணுச்சு. அததான் ஆசிரியரும் இந்த இடத்துல வந்து சொல்றாரு. நம்ம வந்து சமைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம், அதை வந்து கொஞ்ச நேரமாவது அந்த உணவை வந்து ரசிச்சு நல்லா மென்னு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளோட இங்க கொஞ்சம் இந்த ஆண் பெண் அந்த வேறுபாடு வந்து இருக்குது. அதை வந்து நம்ம என்னனாலும் ஒத்துக்கவே முடியாது. ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த பாலின பாகுபாடு இருக்கும். வீட்டுல இருக்கிற ஆண் குழந்தைக்கு வந்து எல்லா சத்தான உணவுப் பொருட்களுமே கிடைக்கும். ஆனா பெண்களுக்கு வந்து இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, இது வந்து அண்ணாக்கு வச்சிருக்கேன் தம்பிக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகுபாடு வந்து சில வீடுகள்ல வந்து இருக்கு. இப்பயுமே வந்து அம்மா வந்து ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சாங்க அப்படின்னா பையனுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு பிள்ளைக்கு வந்து கொஞ்சமா கொடுத்துட்டு பையனுக்கு நிறைய எடுத்து வைக்கிறதையும் நம்ம வந்து சில குடும்பங்கள்ல வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல பெண் அப்படின்னு இருந்தா அந்த வீட்டுல வந்து மீதி ஆகிறத வந்து அந்த பொண்ணுதான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு.
இல்லையா? இது வந்து நம்மளே நிறைய நேரத்துல பார்ப்போம். சாப்பாடு அதிகமாயிடுச்சு. அத வந்து கொஞ்சம் அடுத்த வேளைக்கு அந்த வீட்ல இருக்கிற பெண் தான் சாப்பிடணும். அந்த ஆணுக்கு வந்து புதுசா உணவு தான் சமைச்சு குடுக்கணும். அப்படிங்கிற அந்த பாகுபாடு இருக்கு அப்படின்னு ஆசிரியர் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து அ என்ன அப்படின்னா, அ ஒரு இடத்துல சொல்றாரு, வாழ்வதற்காக சாப்பிடுவதற்கு பதில் சிலர் சாப்பிடுவதற்காகவே வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத நம்ம நெறைய பார்க்க முடியுது. இப்ப வந்து நெறைய இடத்துல எந்தெந்த உணவு விடுதிகள்ல வந்து என்னென்ன மாதிரியான சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு போயி தேடி தேடி சாப்பிடுறாங்க. ஃபுட் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க அதெல்லாம் நம்ம கண் முன்னாடியே பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த அந்த மாதிரி சாப்பிடுறதுக்காகவே வாழ்றவங்க நெறைய மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா, அந்த உணவ சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த உணவுக்கு வந்து நன்றி சொல்லணும். அதே மாரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அத சமைச்சவங்களுக்கு நன்றி சொல்லணும். இது வந்து என்ன அப்படின்னா, நன்றிங்கிறத தாண்டி ஒரு வீட்ல வந்து ஒரு ஒரு பெரும்பாலான வீடுகள்ல பெண்கள் தான் சமைக்கிறாங்க. அந்த பெண் வந்து சமைச்சு முடிச்சு, பரிமாறி இது பண்ணும்போது, அந்த வீட்ல இருக்கிற ஆண்கள் எத்தன பேரு நல்லா சமைச்சிருக்க, இல்ல வந்து இன்னைக்கு குறைகள் சொல்றதுக்கு உப்பு கம்மியா இருக்கு, இல்ல காரம் அதிகமா இருக்குன்னு சொல்றது உடனே சொல்லிடுறாங்க. ஆனா, அத வந்து பாராட்டிட்டு இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அந்த அப்ரிசியேஷன் வந்து ஒரு பெண்ணுக்கு மனதளவுல இன்னும் கொஞ்சம் கூட ஒரு பெரிய மாற்றத்த குடுக்கும். ஆனா, பெரும்பாலான ஆண்கள் வந்து அத அப்படி செய்யறது கிடையாது. ஆனா, பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அத பார்த்து, ஓ! இன்னைக்கு வந்து அவர் எப்பயுமே 3 சப்பாத்தி சாப்பிடுவாரு. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுருக்காருன்னா, சாப்பாடு நல்லா இருக்கு. இல்ல 3 சப்பாத்திங்கிறத 2ஆ கம்மி பண்ணி சாப்பிட்டுருக்காருன்னா, ஓ! இன்னைக்கு ஏதோ தப்பா இருக்கு, சரியில்ல. அப்படின்னு அந்த புரிதலுக்கு வந்து நம்மளே வந்துர்ற மாரி இருக்கு. ஆனா, இத வந்து நம்ம கண்டிப்பா யாராவது ஒருத்தங்க நமக்காக சமைச்சு குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து கண்டிப்பா பாராட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி உழைப்பு, உறக்கம், உணவு இந்த 3ம் வந்து சரியான விதத்துல கலப்பது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அப்புறம் உணவு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து மிதமிஞ்சிய நிலையில இருக்கான்னு தெரியல. ஆனா உணவ வந்து நம்ம அதிக அளவுல வீணாக்குறோம். யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல போய் சேர வேண்டிய உணவு வந்து நம்மளால குப்பைகளுக்கு வந்து அதிக அளவுல போகுது அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி வந்து ஒரு 60, 70கள்ல எல்லாம் நிறைய உணவு பஞ்சம் எல்லாம் நம்ம ஊர்லயே வந்து ஏற்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாடுலயே. எனக்கு வந்து நான் நிறைய அத பத்தி படிச்சது கிடையாது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஏதோ நியூஸ் பேப்பர்ல படிச்ச மாரி இருந்தது. அரசாங்கத்தின் சார்பில் கஞ்சி தொட்டி திறந்தார்கள் உணவு பஞ்சத்தை தீர்க்கறதுக்காக. அப்புறம் வந்து விவசாயிகள் எல்லாம் வந்து எலிக்கறி சாப்பிட்டாங்க அப்படின்னு எப்பயோ படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம். அப்ப அந்த மாதிரி ஒரு உணவு பஞ்சத்துல இருந்த ஒருத்தங்க நம்ம இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் மாறி வந்திருக்கோம். இவ்வளவு உணவு பதார்த்தங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அத நம்ம எப்படி வந்து முறையா பயன்படுத்துறோம், உபயோகப்படுத்துறோம், மத்தவங்களோட வந்து அத பகிர்ந்து சாப்பிடுறோம் அப்படிங்கிறது வந்து இன்னமுமே வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. அப்ப ஆசிரியர் இந்த புத்தகத்த வந்து எப்படி முடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, உணவு என்பதை முறையாக உட்கொண்டு, அன்புடன் பகிர்ந்து, ஆற்றலை பெருக்கி, அதிக நாள் வாழ்வோம், ஆக்கப்பூர்வமாய் செயல்படுவோம் அப்படின்னு ஆசிரியர் வந்து இந்த புத்தகத்த வந்து முடிக்கிறாரு. அப்ப உணவு அப்படிங்கிறது வந்து வெறும் உணவு மட்டும் கிடையாது. அது ஒரு ஒரு தனி மனிதனை மட்டும் சார்ந்தது கிடையாது. ஒரு குடும்பத்த சார்ந்தது, ஒரு அந்த அந்த அவங்க இருக்கிற அந்த சமுதாயத்தை சார்ந்தது, ஒரு பொருளாதாரத்தை சார்ந்தது. கடைசியில பார்த்தோம்னா, அது வந்து இந்த உலகத்தையே சார்ந்த ஒண்ணா இருக்கு. அப்படின்னு இந்த உணவுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. ந ப அப்ப அதெல்லாம் கொஞ்சம் இந்த புத்தகத்த தாண்டி நம்ம கொஞ்சம் நெறைய விஷயங்கள் படிக்கலாமே அப்படின்னு தேடும்போது, சில கருத்துக்கள் வந்து எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு காலையில நான் வந்து ஒரு 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 மருத்துவர் ஒருத்தர் பேசுறத வந்து கேட்டேன். நம்ம தமிழ்நாட்டுல வந்து 5ல ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்ற சர்க்கரை வியாதி வந்து வருது. இந்த முன்னாடி காலத்துல எல்லாம் நிறைய வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. தொற்றும் வியாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் நிறைய பேரு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரணம் அடையக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்ற இந்த தொற்றா வியாதிகள்
அதுலதான் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, நிறைய மருந்துகள் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மருந்துகள் வேலை செய்யாம ரொம்ப இதுலயே வந்து இறந்தும் போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சுதந்திர இந்தியால நம்மளோட அந்த எத்தனை வயது வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு 42ல இருந்து 47 வயது வரைக்கும் தான் அவங்கள வந்து வாழ்ந்திருக்காங்க நம்ம சுதந்திர இந்தியால. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தொற்றா வியாதிகள்னால நம்மளோட வாழ்க்கை இது லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து 80 வயது வரைக்கும் கூட அதிகமாயிருக்கு. ஆனா வியாதிகளோட வாழக்கூடியவங்க அதிகமாயிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம். இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணமா இருக்கிறது வந்து உணவு மட்டும்தான் அப்படின்னு இன்னைக்கு காலையில நான் வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டேன். அப்புறம் சில விஷயங்கள் நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த புத்தகத்துல இருந்து ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, முக்கிய கருத்துக்கள் வந்து என்ன அப்படின்னா, உணவு அப்படிங்கிறது வந்து அது நம்ம உடம்புக்கு வெறும் எரிபொருள் மட்டும் கிடையாது. அது நமது உடலையும், எண்ணங்களையும், குணங்களையும் செதுக்கும் உளி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்துல பாரம்பரிய உணவுகள், நம்ம என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் மறந்து போயிட்டோம், பருவகால உணவுகள் என்ன, உள்ளூர் உணவுகள் என்ன, உணவுகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த உள்ளூர் காய்கறிகள் எல்லாம் நம்ம பெருசா விரும்பி சாப்பிடுறது கிடையாது. கொத்தவரங்காய், சொரக்காய், அவரைக்காய், அந்த காய்ன்னு முடியறது எல்லாமே நம்மளோட உள்ளூர் உணவுகள் கீழே வந்துரும். அதை வந்து நம்ம அதிக அளவுல எடுத்துக்கிறது இல்ல. நம்ம வந்து வேற இடத்துல இருந்து நமக்கு இங்க வந்த காய்கறிகளை வந்து அதிக அளவுல உட்கொள்றோம். ஆனா உள்ளூர் உணவுகள் தான் நம்மளோட உடலுக்கு வந்து அதிக அளவுல ஒரு நற்பயன்களை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து கிடைச்சது. அதே மாதிரி பசி அறிந்து உண்ணுதல். நம்ம வந்து நேரம் ஆச்சா, பசிக்குதா பசிக்கலையாங்கிறதெல்லாம் பாக்குறதே கிடையாது. நம்ம வாட்டுக்கு போய் இஷ்டத்துக்கு பசிக்காம இருந்தா கூட நேரம் ஆயிருச்சுன்னு சாப்பிடுறவங்க நிறைய பேரு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உணவு அறம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து நமக்கு தேவையானதை அளவோட சாப்பிடணும், மத்தவங்களுக்கு பகிர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இதுல வந்து ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து சில முக்கியமான கருத்துக்கள். இத்தனை நேரம் நம்ம வந்து பார்த்தது வந்து என்ன அப்படின்னா, அந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் வந்து தொடர்பா படிச்சேன். படிக்கும்போது எனக்கு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அதுல வந்து மொத்தம் என் மனசுல வந்து வந்தது வந்து என்ன அப்படின்னா, தெருவோர உணவுகள் அப்படின்னு சொல்ற ஸ்ட்ரீட் ஃபுட். அது வந்து பார்த்தோம்னா, இன்னைக்கு எல்லாருமே ஒரு என்ன சொல்றது? அ அ அந்த அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தேடி தேடி போய் சாப்பிடக்கூடிய ஒரு தலைமுறையினரா இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சீஸும், ஜென் ஆல்பாஸும் இருக்கிறாங்க. 90ஸ் கிட்ஸ் இருக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இவங்க கண்டிப்பா இருக்கிறாங்க. இந்த தெருவோர உணவுகள வந்து சாப்பிடக்கூடியவங்களா. அந்த தெருவோர உணவுகள்ல வந்து என்ன அப்டின்னா, பொதுவா சொல்லணும்னா, இந்த சாட்டுன்னு சொல்லுவாங்க. பானிபூரி, காளான், அதுக்கப்புறம் வந்து பரோட்டா, சில்லி சிக்கன், பஜ்ஜி, வடை இந்த மாரி கடைகள்ல எல்லாம் சாயந்தரம் நம்ம ஒரு கடை தெருவுக்கு போனோம் அப்டின்னா, இந்த மாரி கடைகள்ல வந்து மக்கள் கூட்டம் அப்படியே அலமோதும். எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அ ஹோட்டல்ஸ்ல கூட்டம் இருக்கிறத தாண்டி இந்த மாரி கடைகள்ல வந்து அதிக அளவுல இருக்குது. அப்ப என்ன அப்டின்னா, இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட நம்ம போய் பார்த்தோம்னா, மக்கள் அப்படியே புற்றீசல் மாரி அந்த இடத்துல எனக்கு இது கிடைக்கல, ஐய்யயோ! அப்படின்னு எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடயே அந்த இடத்துல இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா, இந்த 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 மாதிரியான தெருவோர உணவுகள்ல வந்து எந்த அளவுக்கு சுகாதாரம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி யாருமே வந்து கவனிக்கிறதே கிடையாது. ஒருத்தங்க வந்து ரோட்ல ந நடு ரோட்டுக்கு பக்கத்திலேயே ஓப்பனா வச்சு விப்பாங்க நான்வெஜ். ரோட்ல போற தூசி, குப்பை எல்லாம் அதுல படும். ஆனா அத பத்தி யாருக்குமே கவலையே கிடையாது. எனக்கு வந்து இது வேணும், அது வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடியவங்கள நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில அன்றாட கண்டிப்பா சந்திச்சுட்டே தான் இருக்கோம். அதே மாரி இந்த இந்த முன்னாடி வந்து இது நகரத்துல மட்டும் அதிக அளவுல இருந்தது. பெரும்பாலும் கிராமத்துல வந்து பார்த்தோம்னா, உணவு கடைகளே வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஆனா இப்ப வந்து இந்த மாதிரி சொல்ற இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ன்னு சொல்றது வந்து நெறைய கிராமங்கள்ல வந்து அதிக அளவுல பார்க்க முடியுது. இத எப்படி அப்படின்னா, நாங்க வந்து நெறைய பயணங்கள் போவோம். குடும்பமா நாங்க வந்து பயணங்கள் போவோம். இப்ப ஒரு 10 வருடங்களா நான் அதிகமான பயணங்கள் போயிருக்கேன். முன்னாடி எல்லாம் கொஞ்சம் என்னோட கல்யாணமான புதிதில நாங்க போகும்போது, இந்த மாதிரியான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் கிரா நகரங்கள்ல கொஞ்சம் பார்க்க முடியும். ஆனா கிராமங்கள்ல வந்து நம்ம அதிக அளவுல பார்க்கவே முடியாது. ஆனா இப்ப பார்த்தோம் அப்டின்னா, கிராமங்கள்ல கூட அது வந்து ஊடுருவி போயிருக்கு. அங்கேயும் வந்து இந்த பானிபூரி, பேல்பூரி, காளான் சாப்பிடுறது இதெல்லாமே வந்து அதிக அளவுல அதிகமாயிருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. அப்ப இந்த மாதிரியான ஸ்ட்ரீட் ஃபுட்ல நம்ம முக்கியமா
கவனிக்க வேண்டியது இல்ல. இது இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது எந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்றாங்க, தயாரிக்கிறாங்கங்கிறது முக்கியம். அந்த இடம் வந்து சுகாதாரமா இருக்காங்கிறத யாருமே பாக்குறது இல்ல. ஆனா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரம் இருக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அதுல உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய்கள், அது வந்து தரமற்ற, அப்புறம் ரீயூஸ்டு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுசுழற்சி செய்யப்பட்ட எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெயவே வந்து திருப்பி 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 அதுலயே போட்டு போட்டு தான் நமக்கு இந்த வந்து ஃப்ரைடு ஃபுட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. ஆனா அத பத்தி யாருமே கவலையே படுறது இல்ல. அத நம்ம அதிக அளவுல எடுத்துக்கும் போது டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து நம்ம உடம்புல வந்து அதிக அளவுல இருக்குது. அதே மாதிரி அதுல நம்ம ஆட் பண்ற சுவையூட்டிகள், அதுக்கப்புறம் வந்து ஆபத்தான நிறமிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா சுவையூட்டிகள், அந்த காளான் அது மாதிரி எல்லாம் அந்த சுவையை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டி அஜினமோட்டோ அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சேர்ப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதல். அதே மாதிரி நல்ல கலரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த சிகப்பு கலரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செயற்கை நிறமூட்டிகளை வந்து குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு மேல வந்து போடுறாங்க. அத வந்து எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல வந்து பார்த்தோம்னா, அத ஜிலேபி பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க கடை வச்சிருக்கிறதுனால சில நேரத்துல எங்க கடையில வந்து கேட்பாங்க, அந்த ஜிலேபி பவுடர் இருக்கான்னு. அதுல வந்து ஒரு பிஞ்ச் நம்ம போட்டோம்னாலே ஒண்ணு சிகப்பு கலராவோ இல்ல வந்து மஞ்சள் கலராவோ அதிக அளவுல கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குற பெரும்பாலான உணவுப் பொருட்கள்ல வந்து இந்த சிற்றுண்டிகள்ல சொல்றேன். இந்த மாதிரியான செயற்கை நிறமிகளை அளவுக்கு அதிகமா போடுறாங்க. அது வந்து பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை வந்து போடுறாங்க. அதே மாதிரி அவங்க அந்த உணவு பொருள் செய்யறதோ இல்ல அந்த பாத்திரங்களோ வந்து ஒரு சுத்தமான தன்மையோட இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்குது. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி இதோட பாதிப்புகளை பத்தி பார்க்கும்போது 2 விதமான பாதிப்புகள் இருந்தது. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா உடனடி பாதிப்புகள். அந்த உடனடி பாதிப்புகள்னா இப்ப நான் நேத்து நைட்டு சாப்பிடுறேன் அப்படின்னா, இன்னைக்கு நேத்து நைட்டே எனக்கு ஒரு மாதிரி அஜீரணமா வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு உணர்வா இருக்கும். காலையில வந்து ஒரு மலச்சிக்கல் பிரச்சனைகள் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் பாய்சன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு வந்து ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து உடனடி பாதிப்புகள். நீண்ட கால பாதிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அளவுக்கு அதிகமா உடல் எடை வந்து அதிகமாகிறது. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல வந்து டயபெட்டிஸ், பிபி இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீண்ட காலத்துல ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வந்து இருக்குது அப்படிங்கறத இதோட பாதிப்புகளா நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த மாதிரி தெருவோர உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, கடையோட தூய்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். பெரும்பாலான நேரங்கள்ல வெளியில சாப்பிடுறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும். அப்படி நம்ம வெளியே சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த கடையோட தூய்மை வந்து என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு சூடான உணவுப் பொருட்கள் அப்பவே நமக்கு தயாரிச்சு கொடுக்கக்கூடிய சூடான உணவுப் பொருட்களை சாப்பிடும் போது அதுல இந்த வைரஸ், பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குறைவா இருக்கும். அப்புறம் நம்ம வந்து அளவோட சாப்பிடணும். நம்ம வீட்டுல சாப்பிடும் போது கூட கொஞ்சம் அதிகமா கம்மியா சாப்பிட்டுக்கலாம். ஆனா வெளியில சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவை வந்து அளவா சாப்பிடும் போது இருக்கும். ஏன்னா பயணங்கள் செய்யும் போது நம்ம இதை வந்து நிறைய பார்ப்போம். நிறைய கடைகள் தேடி 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 போய் போய் பார்த்து சாப்பிடக்கூடியவங்களா இருப்போம். கிடைக்கிற இடத்துல விலை மலிவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தரமில்லாத உணவு வந்து எடுத்துட்டு ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்ளும் போது அது ரொம்ப சிக்கல் மிகுந்த ஒரு பயணமா மாறக்கூடிய ஒரு அனுபவமும் நமக்கு வந்து இருக்கக்கூடியதா இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு தெருவோர உணவுகள் பத்தி நான் படிச்சது. எவ்வளவோ உணவுகள் வந்து இன்னைக்கு வந்து வந்துருச்சு. அந்த ஊரோட உணவு, இந்த ஊரோட உணவு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அனுபவபூர்வமா உணர்தல் அப்படிங்கிறது நல்லதுதான். ஆனா தெரிஞ்சுக்கணும் தான். அதையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறது கரெக்ட். ஆனா அதை மட்டுமே வாழ்க்கையோட குறிக்கோளா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இன்னைக்கு இன்னும் ஒரு சிலர் வந்து நான் இப்ப 10 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன், 15 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே செய்யலையே அப்படிங்கிறது. ஒரு ஒரு மனித உடலுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யுனிக்கானது. ஒருத்தருக்கு பிரச்சனை இல்ல, அதனால எனக்கும் அது பிரச்சனை ஆகாதுன்னு நினைச்சிட்டு நம்ம வந்து இந்த இந்த மாதிரியான உணவுகளை வந்து அதிகப்படியில எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு லைஃப் லாங் ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த தெருவோர உணவுகளை வந்து தவிர்க்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த உணவு நுகர்வு பத்தின
சில அரசியல் விஷயங்களை வந்து நான் கொஞ்சம் பார்க்கணும், அது ரிலேட்டடா பார்க்கணும்னு நினைச்சப்ப என்ன நடக்குதுன்னா, யாரு வந்து என்ன மாதிரியான உணவ சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்குது. அப்ப அதையும் நம்ம வந்து யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்து சில உணவுகள் வந்து தடை செய்யப்பட்ட உணவுகளா இங்க வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. அப்புறம் சில இந்த உணவ தான் நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிற திணிப்பும் இந்த இடத்துல இருக்கு. அவங்கவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத சாப்பிடக்கூடிய ஒரு முழு உரிமை வந்து நமக்கு இருக்குது. அப்ப இந்த திணிப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாரி இந்த விவசாயம் பத்தி பார்க்கும்போது, பெருநிறுவனங்கள் வந்து அதையுமே வந்து தன்னோட கைக்குள்ள வந்து கொண்டு வந்துகிட்டாங்க. ஒரு மரபணு மாற்றப்பட்ட விதைகளையோ, உணவுப் பொருட்களையோ வந்து இங்க கொண்டு வந்து நம்ம கிட்ட வந்து ரொம்ப அத வந்து ஒரு திணிக்கவும் செய்யறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, களைக்கொல்லிகள் இல்லன்னா பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அ அ இந்த மாரி மருந்துகள வந்து நம்மளோட இதுல சேர்க்கும்போது, அது உடல் உபாதைகளையும் தாண்டி நம்மளோட விவசாயம் செய்யக்கூடிய மண்ணையும் வந்து மலடாக்கக்கூடிய ஒரு விதமாவும் இருக்கு. அதே மாதிரி பசி மற்றும் விநியோக அரசியல் அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, உணவு வந்து அ பதுக்கல் அப்படிங்கிறது நெறைய நடக்குது. அதே மாரி உ அ உதவி அப்படிங்கிற பேர்ல வந்து தன்னோட ஆதிக்கத்த அந்த இடத்துல வந்து செலுத்தக்கூடியதையும் நம்ம வந்து இதுக்கு பின்னாடி நெறைய அரசியல் இருக்கு. ஆனா, அத அத நம்ம டீட்டெயிலா பார்க்கல. ஆனா, இந்த மாதிரி உதவி செஞ்சுட்டு, அதுக்கு பின்னாடி தன்னோட ஆதிக்க மனப்பான்மைய ஏற்படுத்தக்கூடிய விஷயமும் நடக்குது. அதே மாரி இப்ப இருக்கிற இந்த நவீன உணவு முறையில வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்த உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இத வச்சு நம்மளோட பொருளாதார சுரண்டல், நம்மள என்ன சொல்றது? நம்மளையே அறியாம நம்மகிட்ட ஒரு பொருளாதார சுரண்டல் வந்து நடந்துகிட்டே இருக்கு. முன்னாடி வந்து பார்த்தோம்னா, ஒரு 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 நடுத்தர குடும்பமோ, இல்ல வந்து ரொம்ப அதிகமா வெளியலாம் போய் உணவுகள் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்மளோட வாழ்க்கைய ரொம்ப எளிமையாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய பெருநிறுவனங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த ஆப் மூலியமா நம்ம என்ன பண்றோம்? நெறைய உணவுகள வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம பயன்படுத்துறோம். இதுக்கு பின்னாடி வந்து அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, நமக்கு அந்த நேரத்துல சாப்பிடணும்னு எண்ணமே இருந்திருக்காது. ஆனா கரெக்ட்டா ஒரு 8 மணி ஆயிடுச்சா, "ஏய் என்ன நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா? உன் ஹெல்த் மேல உனக்கு அக்கறையே இல்லையா? பாரு நீ சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த கடையில இந்த சாப்பாடு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ ஆர்டர் பண்ணு. இவ்ளோ பெர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கு." அப்படின்னு அந்த அல்காரிதம் மூலமா நம்மள வந்து பார்த்து தூண்டுறாங்க. அப்ப நமக்கு அந்த சாப்பிடணுங்கிற எண்ணமே இல்லைன்னா கூட என்ன ஆகுது அப்படின்னா, அட ஆமால்ல நம்ம இத ட்ரை பண்ணி பார்த்தா என்ன? அதுதான் வந்து 60% ஆஃபர் குடுத்துருக்காங்களே அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? நம்மளேவே அறியாம ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப இது வந்து எனக்கு விருப்பமில்லாத ஒண்ண வந்து என்னைய தூண்டி, அதன் மூலமா பொருளாதார சுரண்டல் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இந்த பொருளாதார சுரண்டல் வந்து எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல வந்து குடும்பத்துல நம்ம சம்பாரிக்கிறதுல கிட்டத்தட்ட 50ல இருந்து 60% வெளிய ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுக்கே போகுது அப்படிங்கிற புரிதல் இல்லாத அளவுக்கு நம்மள வந்து மாத்தக்கூடிய ஒரு விஷயமா இந்த பொருளாதார சுரண்டல் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப மக்களா இருக்கிற நாம தான் வந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். இத வந்து எந்த அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள நான் வந்து என்னைய வச்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப என்னோட பொருளாதாரமும் முக்கியம், என்னோட உடல் ஆரோக்கியமும் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க கூடியதா இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. என்ன அப்டின்னா, உணவு, நோய், மருந்து. இத 3யும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்டின்னு சொன்னா, ஒரு பக்கத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப இருக்கிற இந்த டெக்னாலஜி வேர்ல்டுல இதெல்லாம் புதுசா இருக்கு. நீங்க விதவிதமான உணவுகள் சாப்ட்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுனீங்கன்னா தான் உங்க வாழ்க்கைய வந்து நீங்க சந்தோஷமா கழிக்க முடியும் அப்டின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்மள தூண்டி தூண்டி புது புது விதமான உணவுகள் நம்ம உடம்புக்கு ஒவ்வுதோ, ஒவ்வலையோ அத வந்து பெருநிறுவனங்கள் நம்ம மேல திணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம வந்து அந்த பெயர்கள் எல்லாம் சொல்லணுங்கிறது அவசியம் இல்ல. எல்லாருக்குமே வந்து அது தெரியும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆஃபருக்காகவோ, இல்ல வந்து நான் இத புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இத சாப்ட்டாங்க. அதனால நானும் சாப்ட்டு பார்க்கணும். அப்படிங்கிறதுல நான் என்ன பண்றேன்? உணவ வந்து சாப்பிடுறேன். அப்புறம் இப்படியே தொடர்ச்சியா சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு சூழ்நிலையில என்னோட உடல் நலத்துல குறைபாடு வருது. அப்ப அந்த குறைபாட வந்து நான் சரி பண்றதுக்கோ, அது ஒரு டெம்பரவரியாவோ, இல்ல நீண்ட கால குறைபாடாவோ இருக்கிறக்கோ, அத நான் வந்து என்ன பண்றேன்? அது வந்து ஒரு நோயா என்னோட உடம்புல ஒரு இல்னஸா என்னோட உடம்புல வந்து அது கன்வெர்ட் ஆயிருது. அப்ப அத சரி பண்றதுக்காக ஒரு நோய் வந்துருது. அத சரி பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்? மருந்துகள் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறேன். உதாரணத்துக்கு டயபெட்டிஸோ, இல்ல இதய நோயோ, இந்த மாரி நோய்கள் வந்துருச்சுன்னா, அது நம்ம ஒரு நாள்ல அத சரி பண்ணவே முடியாது. தொடர்ச்சியா
மருந்துகள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த நோய் வந்து அந்த மருந்து, அப்ப இந்த மூணுமே வந்து ஒன்னோட ஒண்ணு ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய சந்தை பொருளாதாரமும் இருக்குது. அப்ப உணவு அப்படிங்கிறது வெறும் உணவு மட்டும் கிடையாது. இந்த சந்தை பொருளாதாரத்துக்குள்ள நம்ம வந்து போய் சிக்கிரக்கூடாது. இந்த ஒரு விஷயம் நம்ம ரொம்ப மனசுல வச்சுக்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த சோசியல் மீடியா, சமூக வலைத்தள இந்த காலத்துல வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்றாங்க. நம்ம வந்து ஒரு Facebookஓ இல்ல Instagramஓ யூடியூபோ எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஆரம்பிக்கிறாங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க வாங்களேன், இந்த இடத்துக்கு போய் பாருங்களேன், இந்த ஹோட்டல் பாருங்களேன், எப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு நிறைய வந்து நம்மள என்ன பண்றாங்க, ஒரு இடம் அந்த மாதிரி இல்லைன்னா கூட நம்மள வந்து தூண்டுறாங்க. நான் வந்து இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கேன். எங்க வீட்ல இருந்து ஒரு 10 நிமிஷங்கள் நடந்தா ஒரு இடத்துக்கு போயிரலாம். நான் தினமும் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த ரோடு வழியா போயிட்டு தான் வருவேன். ஒரு தடவ கூட நான் அங்க சாப்பிட்டது கிடையாது. அப்ப நான் எதேர்ச்சையா வந்து இந்த மாதிரி ஒரு சமூக வலைதளத்துல பார்க்கும்போது, "ஃபிரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா? இந்த இடம் வந்து இதுக்கு பேர் தான் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவ காட்டுறாங்க. எனக்கு பார்க்கும்போது, அட இந்த இடம் நம்ம பார்த்திருக்கமே அப்படின்னு யோசிச்சா, அது ஃபுட் ஸ்ட்ரீட்ங்கிறதே எனக்கு வந்து அப்பதான் தெரிஞ்சுச்சு. நான் வந்து பொதுவா ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண். ஒரு ஒரு பொது இடத்துல நானாவே போயி, அவ்ளோ எளிதில ஒரு பொருள வந்து வாங்கி சாப்பிட்ற மாட்டேன். அப்ப அது என்னோட இன்னபிலிட்டியா கூட இருக்கலாம். ஆனா, அந்த மாரி ஒண்ணு இருக்குங்கிறதே வந்து அந்த சோசியல் மீடியா பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கு. எங்க வீட்ல இருந்து வெறும் 10 நிமிடங்கள்ல நடந்து போகக்கூடிய ஒரு இடத்துலயே. அப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிற வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறவங்க அந்த வீடியோ பார்க்கும்போது, "அட இங்க ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கே, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்." அப்படின்னு நான் அந்த இடத்த வந்து காலை நேரங்கள்லயும் பார்த்திருக்கேன். மதிய நேரத்தையும் பார்த்திருக்கேன். சாயந்தரத்திலயும் பார்த்திருக்கேன். ரொம்ப லேட் நைட்டும் பார்த்திருக்கேன். அங்க வந்து ஒரு நேரத்துல என்னென்ன மாதிரி அங்க இருக்கும். அந்த இடத்துல அந்த சமைக்கிற இடம் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே எனக்கு வந்து தெரியும். ஆனா, அந்த ஒரு 30 செகண்ட், 1 நிமிட வீடியோவ பார்த்துட்டு வந்துட்டு, எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு நெனச்சுட்டு வந்து சாப்பிடுறவங்க, எவ்வளவு தூரம் பாதிப்படைவாங்க அப்படிங்கிறது, அந்த புரிதல் வந்து நெறைய பேருக்கு வந்து இருக்கிறதே இல்ல. அப்ப சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றத, நம்ம வந்து அதுக்கு கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. நமக்குன்னு ஒரு பகுத்தறிவு இருக்கு. இத நம்ம வந்து சாப்பிடலாமா? இது நமக்கு செட் ஆகுமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணர்ந்து தான் அது வேணும்னா தான் நம்ம வந்து சாப்பிடணும். அதே மாரி முடிஞ்ச அளவுக்கு இனிப்பு தொடர்பான உணவுகள வந்து அதிக அளவுல எடுத்துக்கவே கூடாது. அப்படிங்கிறது தான் பொதுவா மருத்துவர்கள் வந்து நமக்கு சொல்றது. ஆனா, நம்ம இன்னைக்கு பார்க்கிற எல்லா கடைகள்லயுமே பெரும்பாலுமே வந்து 2 விதமான உணவுகள வந்து நமக்கு வந்து அதிக அளவுல ப்ரமோட் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா இனிப்பு, இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உப்பு. காரம், உப்பு 2ம் கொஞ்சம் நெறைய அந்த சிற்றுண்டிகள்ல எல்லாம் அதிகமா இருக்கும். இந்த 3 சுவைய மட்டும் நமக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறாங்க. இன்னொன்னு வந்து கசப்பு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா, அந்த கசப்பு தெரியாம இருக்கிறதுக்காக வேண்டி அதுல வந்து நெறைய இனிப்பள்ளி கொட்டுறதோ, இல்ல வந்து உப்பள்ளி கொட்டுறதோ அதிக அளவுல நடக்க தான் செய்யுது. அப்ப இது எல்லாத்தையும் இந்த உணவு அப்படிங்கிறது வந்து வெறும் உணவு மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. நம்மளோட உடல் நலன் இருக்கு. நம்ம குடும்ப உறுப்பினர்களோட நலன் இருக்குங்கிறத நம்ம வந்து கட்டாயம் புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உணவு இத வந்து அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு மாற்றத்த நம்மளோட இதுல வந்து கொண்டு வர முடியும். இன்னொன்னு மாற்றம் அப்படிங்கிறது, எது உண்மையான மாற்றம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிதலோட நடந்துக்கணும். வெறுமனே இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லிட்டாங்க, அதனால அது கரெக்ட்டா தான் இருக்குங்கிறது கண்டிப்பா இருக்கவே கூடாதுங்கிறது என்னோட ஒரு 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 ஆழமான கருத்தா நான் இந்த இடத்துல வந்து பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அப்ப வந்து உயர்ந்த உணவு அப்படிங்கிறது நம்ம உடல் வாகுக்கு எது சரியானதோ, சிறுதானிய உணவுகள், அப்புறம் நம்மளோட நாட்டுல விளையக்கூடிய உணவுப் பொருட்கள நம்ம எடுத்துக்கணும். தேவையில்லாத ஜங்க் ஃபுட் இன்னும் இதுல நம்ம வந்து பிஸ்கட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் அத பத்தியெல்லாம் நம்ம எதுவுமே பேசவே இல்ல. வெறுமனே வந்து தெருவோர உணவுகள் பத்தி மட்டும் தான் பேசியிருக்கோம். இந்த உணவு அரசியல் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய டாபிக். அப்ப இது எல்லாத்தையும் இந்த புரிதலோட நான் சொன்ன மாரி தான். எது நல்ல மாற்றம்னு புரிஞ்சுகிட்டு, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகள வந்து எடுத்துக்கும்போது, நாமளும் நல்லா இருப்போம். நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நல்லா இருப்பாங்க. நம்ம எல்லாருமே நல்லா இருந்தா தான், ஒரு ஆரோக்கியமான சந்ததியினர வந்து உருவாக்க முடியும். அப்படிங்கிறத கருத்தையும் நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இதோட வந்து நான் என்னோட புத்தக கருத்து பதிவுகள வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். இவ்ளோ நேரம் பொறுமையா என்னோட புத்தக மதிப்புரையை கேட்ட
உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம், கலாவல்லி பேசுறேன். பாண்டீஸ்வரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நீங்க மிகச்சிறப்பாக ஒரு உரை நிகழ்த்திருக்கீங்க. அது இல்லாம உங்களுடைய கருத்துக்களையும் கூட சொன்னீங்க பாருங்க, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு உங்க இந்த ஒரு புத்தகத்தை கண்டிப்பா கேட்கணும்னு இருந்தது காரணமே உணவு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது எல்லாருமே அறிவோம். இந்த மருந்து என்ற தலைப்புல நம்முடைய திருவள்ளுவர் எழுதியிருக்கிற எல்லாமே அவர் அது பேரே மருந்துன்னு கொடுத்துட்டாரு. அதுல இருந்தே அது எவ்வளவு முக்கியம்ன்றது தெரியும். அது இல்லாம ஔவையாருமே ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளைக்கு 7 என்றால் ஏகாய், உன்னோடு வாழ்தல் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க வயிறு பத்தி. நிச்சயமாக நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து தான். அதுவும் இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு கருத்துக்களை நம்முடைய இறையன்பு ஆசிரியர் ஐயா அவர்களுடைய பார்வையும் தாண்டி உங்களுடைய கருத்துக்களையுமே பகிர்ந்தது மிகச்சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள்மா. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் தந்தீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றிமா. வழக்கம் போல மிக அருமையான ஒரு புத்தக கருத்து பகிர்வு, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நீங்க இந்த உணவு பத்தி எல்லாம் சொன்னதுனால நானும் ஒரு 4-5 விஷயங்கள் எனக்கும் நீங்க சொல்ல சொல்ல தோணுச்சு. அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு சினிமா த கிரேட் இண்டியன் கிச்சன், அந்த அந்த படம் நம்ம அம்பை எழுதின கதை தானே, வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை. அந்த கதையை தான் அவங்க படமா எடுத்திருக்காங்க இல்லையா. அதுவுமே ஒரு அருமையான கதை. அவங்க அம்பை அந்த உணவுக்காக இந்த பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத அவ்வளோ சிறப்பா எழுதியிருப்பாங்க அந்த கதையில. ஒரு ரொம்ப நல்ல ஒரு அருமையான கதை. அதை நீங்க கரெக்டா அந்த இடத்துல சொன்னது ரொம்ப பொருத்தம். அதே மாதிரி நம்ம இந்த உணவு அப்படிங்கறத நம்ம சாதாரணமா கடந்து போக முடியாது. அது நம்ம அன்றாட வாழ்க்கையில எத்தனை ஒரு முக்கியமான பங்களிப்பு தருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. இருந்தாலும் நம்ம எவ்வளோ நல்ல நல்ல உணவுகள்லாம் நம்ம கிட்ட இருந்திருக்கு. நம்ம அதெல்லாம் இன்னைக்கு இழந்துட்டு இன்னைக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பின்னாடி நிக்கிறோம் அப்படிங்கறத முதல்ல நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிட்டது நம்ம மருத்துவர் கு. சிவராமன் எழுதின அந்த 6ஆம் திணை தொடர்பாமா தான். அதுல அவரு அவ்வளவு சொல்லியிருப்பாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், நம்ம இப்படிலாம் இவ்வளோலாம் ஹெல்த்தியா இருந்திருக்கா, நம்ம எப்படி இதெல்லாம் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயம். அந்த 6ஆம் திணையில அவரு சொன்ன ஒரு சில அரிசி வகைகள் எல்லாம் இப்போ சமீபமா 9ஆம் தேதி எங்களுக்கு ஒரு சயின்ஸ் மீட்டிங் ஒண்ணு நடந்திருந்தது TNSF சார்பா. அப்போ போயிருந்தப்போ எங்களுக்கு ஒரு மிஸ் சாப்பாடு ஷேர் பண்ணாங்க. அப்ப அவங்க அதை சொல்லியே குடுக்குறாங்க, இது சாப்பிடுங்க மிஸ், இது தூய மல்லி அரிசியில சமைச்ச சாதம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, அவங்க வீட்லயே அதை ஆர்கானிக் ஃபார்ம்ல பண்றோம். தூய மல்லி அரிசி, இலுப்ப சம்பா, அப்புறம் மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, அப்புறம் அவங்க வீட்டுல அவங்களுக்காக ஸ்பெஷலா அவங்க கன்சீவா இருந்த டைம்ல பூங்கார்னு ஒரு அரிசி அவங்க பயிர் வச்சாங்களாம். அது அந்த குழந்தை பேருக்காக காத்திருக்கிற தாய்க்கும், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு அந்த பாலூற்ற அன்னைக்கும் அந்த பூங்கார் அரிசி அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான இது, அந்த ஃபீடிங் எல்லாம் நல்லா அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம இன்னைக்கு நாகரிகம்ங்கிற பேர்ல நம்ம இழந்துகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நீங்க சொன்ன இன்னொரு விஷயமும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், கல்யாண விருந்துல இன்னைக்கு நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எவ்வளவு உணவு வகைகள், தண்ணி, அந்த சுற்றுப்புறத்துக்கு நம்ம எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கோம். அவங்க ஆடம்பரத்தை காட்டுறதுக்காக நம்ம சுற்றுப்புறத்தை நம்ம எவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு, உண்மையிலே ஒரு ரொம்ப நல்ல விஷயம், இந்த காலத்துக்கு தேவையான ஒரு விஷயம். நிறைய இளைஞர்கள் இதெல்லாம் உணரணும். நமக்கு எது தேவை, எது நமக்கு முக்கியம், நாகரிகத்தை விட நமக்கு ஹெல்த்தி முக்கியம் அப்படிங்கறத நினைக்கணும். நினைச்சு அந்த மாதிரி அவங்க உணவுகள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம லைஃப் டைம் அதிகரிச்சிருக்கு. ஆனா அது நோயோட நம்ம போராடுற ஒரு வாழ்க்கையா தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இல்லாம ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த ரொம்ப அழகா ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேம், வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்களோட அற்புத பணி. அப்புறம் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்க சபரிநாதன், வருக வருக. அறிவியாற்றல் குழுவுக்கு உங்களை ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்கிறோம். நீங்களும் கலந்துக்கோங்க நிகழ்ச்சியில. ரொம்ப நல்லா இருக்கும்பா. வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள் பாண்டீஸ்வரி மேம், சூப்பர். நன்றி மேம். நான் இன்னமும் சொன்ன மாதிரி அந்த
உணவு பத்தி பேசும்போது அந்த ஃபுட் வேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து அதனால நம்மளோட சுற்றுச்சூழல் பாதிப்பு, அதெல்லாம் நம்ம இன்னும் பேசினா நிறைய நேரம் போகும். அது தனி ஒரு டாபிக்கே மேம். அதனாலதான் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் நானு. ஆனா அந்த வீணடிக்கிறதுங்கிறது வந்து நிறைய அதிகமா நடந்துட்டே இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து தான் பெரியவன் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக எந்த அளவு நான் வந்து அளவுக்கு அதிகமா குப்பைய போடுறனோ அந்த அளவை வச்சுதான் வந்து நான் பெரியவன். ஏன்னா இப்ப கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்தியால இருக்கிற ஒரு பெரிய தொழிலதிபர் ஒருத்தரோட திருமண விழா திருமண அவங்களோட மகனோட திருமண விழா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து எவ்வளவோ டன் குப்பைகள் வந்து அந்த நிகழ்வுக்கு அப்புறம் வந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இதுல வந்து பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயமா இருந்தது. இந்த குப்பைகள் எல்லாம் என்ன ஆகும், அதுல வந்து மக்கும் குப்பை எத்தனை சதவீதமோ, மக்காத குப்பை எத்தனை சதவீதமோ, இதெல்லாம் வந்து எந்த இடத்துல எங்க போய் கொட்டுவாங்க அப்படிங்கிற அந்த சைக்கிள் எல்லாம் நினைக்கும் போதே வந்து ரொம்ப பயம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த இந்த பூமியை வந்து நம்ம எந்த அளவுக்கு மோசமான முறையில மாத்திட்டே வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குதுங்க மேம். அது எனக்கு எழுத்தாளர் ஜி நாகராஜன் சொல்லுவார் இல்லையா, மனிதன் ஒரு மகத்தான சல்லி பயல்ங்கிறது. அது உண்மையிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். மனிதன் மட்டும்தான் இயற்கையை எந்த அளவுக்கு அழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழிச்சிட்டு இருக்கான். வேற பறவைகளோ விலங்குகளோ வேற செடி கொடி எதுவுமே வந்து இயற்கைக்கு எதிராக ஒருபோதும் அது நடந்துக்கிறதே கிடையாது. நம்ம மட்டும்தான் இப்படி பண்ணிட்டே இருக்கிறோம். அது பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம பண்றது வந்து தப்புங்கிற அந்த ஒரு புரிதல் கூட இல்லாமையே பண்ணிட்டே இருக்கிறது தான் வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்குது. சூப்பர். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்ப பிரமாதமா உங்களுடைய உரை அமைஞ்சது. ஆனா எல்லாத்துக்கும் மேல நான் ஒரே ஒரு கருத்து என்னன்னா, நம்ம வீட்டுல வந்து சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தா சரியான முறையில சமைச்சு கொடுக்கல. அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி எல்லாம் போறாங்க. பிள்ளைங்க எல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கெல்லாம் போறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா வீட்டுல சரியான முறையான கவனம் இப்ப இல்லை. இப்ப சரி, அதாவது நல்லதை வந்து சமைச்சு கொடுத்தா ஏன் வந்து பிள்ளைங்க எல்லாம் அங்கெல்லாம் போகுதுங்க. அதாவது இப்ப ஆண் பெண்ன்றது வந்து இதுல எல்லாருமே அடிப்படையினாலே பெண்கள்ன்ற நிலையை கொண்டு வந்துட்டாங்க. அதனால வந்து பெரும்பாலான பெண்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இது எதுக்கு நாம் மட்டும் செய்யணும், மற்றவங்க ஆம்பளை செய்ய மாட்டாங்களே அப்படின்ற ஒரு நிலை வருது. ஆனா என்னை பொறுத்த மட்டும் இந்த உணவுல வந்து 2 பேருமே கணவன் மனைவி அல்லது தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே வந்து இதுல இந்த பால் சார்ந்தெல்லாம் இந்த உணவு சமைக்கிறது இருக்கக்கூடாது. எல்லாரும் சமைக்கணும். எல்லாரும் வந்து அதை பங்கிட்டு சாப்பிடணும். நம்ம வீட்டு உணவை மட்டுமே சாப்பிடணுன்ற ஒரு முடிவு எடுத்தா வந்து இது எல்லாத்தையுமே ஒழிச்சிடலாம் நம்ம. அதாவது வந்து உணவுன்றது வந்துமா எல்லாமே வந்து நம்ம வந்து நல்ல உணவே நம்ம சாப்பிடல. சுத்தமா இன்னைக்கு சாப்பிட்றதெல்லாம் வந்து சக்க உணவு தான். சக்க அதே மாதிரி வந்து விஷம் கலந்த உணவு தான் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். அது என்ன இது எல்லாத்தையுமே கெடுத்துட்டானுவோ. அந்த நாட்டினுடைய இயற்கை வளத்தையே சுத்தமாக சுரண்டி சாப்பிட்டானுவோ, கெடுத்துட்டானுவோ. இப்போ இந்த அரசியல்வாதிகள் பூரா வந்து என்னன்னா இனிமேட்டு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியுமான்றது என்னுடைய ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. இதுல என்ன பண்றது, அதாவது இப்ப இந்த மலைப்பகுதியில தான் நல்ல அங்க இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு நினைச்சேன் நான். அந்த பகுதியில வந்து இந்த பூச்சி மருந்துடைய பயன்பாடு எல்லாம் இல்லாம இருந்தது. இப்பயே அதை என்ன பண்றான், நிறைய என்ன பண்றான், எல்லாத்தையும் குட்டிச்சோர் ஆக்கிட்டானோ. இப்போ அதனால நமக்கு வந்து நல்ல உணவு கிடைக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அதுல மிக அருமையா சொன்னாங்க. இதுல வந்து நம்ம வந்து மனிதன் பிறக்கும் பொழுதே இந்த மனிதனா பிறந்தவன் வந்து எல்லாருமே வந்து அசைவத்தை தான் சாப்பிட்டு இருக்கிறான். அவனுடைய பல் அமைப்பெல்லாம் அப்படிதான் இருந்திருக்கு. அதனால வந்து அந்த பரிணாம வளர்ச்சியில வந்து ஹெர்பிவோர் கார்னிவோர்னு சொல்லும்போது ஹெர்பிவோர்ல வந்து உடலுடைய நீளம் வந்து அதிகமா இருக்கும். அந்த கடைசியா வந்து இந்த ஸ்டார்ச்ன்னு சொல்லக்கூடிய செல்லுலோஸ்ன்றது தான் கடைசியா வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வந்து டைஜஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ஆரம்பிக்கிறது வந்து டைசாக்கரைட்ஸ் வந்து டைஜஷன் ஆரம்பிக்குது. கடைசியா வந்து பாலிசாக்கரைட்னு சொல்லக்கூடிய செல்லுலோஸ் வந்து டைஜஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கொழுப்பு, அதாவது நம்ம உணவை பொறுத்து வந்து நம்மளுடைய செரிமானத்தன்மை வந்து மாறுபடுது. அதனால வந்து எப்பயுமே நம்ம வந்து மனிதன் வந்து முழு வயிற்றுக்கு சாப்பிடாம ஒரு அரை வயிற்றுக்கு சாப்பிட்டா போதும். என்னுடைய பார்வை வந்து என்னன்னா அரை வயிற்றுக்கு சோறு, அரை வயிற்றுக்கு நல்ல தண்ணி, இது இருந்தா வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதன் உருவாக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஆரோக்கியன்றது வந்து நம்ம சாப்பாட்டு மட்டும் இல்லை, நல்ல உணவு அந்த
தயார் பண்ணணும். எல்லாமே என்ன பண்றான், இந்த நேம் ஆஃப் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு சயின்ஸ் வந்து ஒன்று கரெக்டு தான். அது வந்து கார்ப்பரேட் சயின்ஸாக இருக்கிறத தவிர ஒரு சாதாரண ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இதாக இல்லை இது, இந்த உணவுன்றது. அதை வந்து நம்ம அதனால அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை நம்ம விவசாயிகள் உருவாக்கணும். அவங்க விவசாயிகள் உருவாக்கினாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வந்து விவசாயம் பண்ணுறாங்க, எல்லாம் நஷ்டப்பட்டு ரொம்ப கடனாளியாக தான் இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் அது சம்பந்தமான ஒரு பார்வையே கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு நம்ம வந்து கொடுத்தாதான் ஆரோக்கியமான ஒரு சந்ததியை உருவாக்க முடியும். இந்த ஆரோக்கியமான சந்ததிகள் உருவானாதான் நாடு வந்து செழிப்பா இருக்க முடியும். அதனால வந்து நம்ம போய் உணவுன்றதை விட இன்னைக்கு போய் மருந்துக்கு செலவு பண்றதுதான் நமக்கு அதிகமா இருக்கு. அதாவது எல்லா நிலையிலும் குழந்தையில இருந்து வந்து சாவர 80 வயசு ஆன கிழமை வரைக்கும் எல்லாரும் மருந்து 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 தான். உணவு சாப்பிட்டது போக இப்ப எல்லாம் மருந்து சாப்பிட்டே வந்து மனிதர்கள் தான் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த 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 நூல் வந்து அருமையான நூல் தான். ஆனா வந்து அதை விட நல்ல அருமையா வந்து ஒப்பீட்டு அளவுல நிறைய வந்து பாண்டீஸ்வரி மேடம் நல்லா சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பாண்டீஸ்வரி மேடத்துக்கு ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றிங்க ஐயா. வணக்கம், என் பேரு சபரிநாதன். இன்னைக்கு பாண்டீஸ்வரி மேம் ரெக்கமெண்ட் பண்ண நான் பாதியில் தான் வந்தேன். ஆனால் கேட்ட வரைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. இந்த உணவுகள் இந்த சமூகத்துல ஏற்படுத்துற ஒரு அரசியல், அதுக்கப்புறம் உணவுங்கிறது நம்ம பண்பாடு கலாச்சாரத்தோட எவ்வளோ ஒன்றி இருக்கு. அது இப்போ இந்த பெரு நிறுவனங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னாலையும் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்த்துக்கள்மா. அவ்வளோதான், நன்றி. நல்லா இருந்துச்சு.